வணக்கம் நண்பர்களே. பிஜிடிஆர்பி உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இது தெரியாமல் வெற்றி பெறது மிக கடினம். ஏற்கனவே இதில் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க பெரும்பாலும் முன்னாடியே பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணவங்களாக தான் இருப்பீங்க. ஒரு சிலர் மட்டும் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. அது என்னது ஸ்ட்ரென்த், அது என்ன வீக்னஸ்? ஸ்ட்ரென்த்ன்றது நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுதான் ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்கிறேன். வீக்னஸ்ன்றது இன்னும் அந்த யூனிட்டில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க கொஸ்டின் கேட்டால் நீங்கள் அந்த 4 ஆப்ஷனில் எடுத்த உடனே உங்களுக்கு இதுதான் கன்ஃபார்ம்னு தெரியும், அதுதான் ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ்ன்றது இதுவா அதுவான்னு டவுட்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி யூனிட்டை தான் நீங்கள் பல முறை படிக்கணும். இது ஒரு சிலர் 2 தடவை 3 தடவை ஈவன் 4 தடவை கூட எழுதியிருப்பீங்க. ஒரு சில ஏரியாவிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டாபிக் அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வேறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்லேயும் நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு முறையும் ஒரு யூனிட்டுக்கு 10 மார்க் கேட்குறாங்கன்னா அதில் 8 மார்க் 9 மார்க் ஈவன் 7 மார்க் வாங்குவீங்க. இந்த வீக்னஸான யூனிட்டில் உங்களால் வாங்குறது ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ அந்த வீக்னஸ் ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. சரிங்களா? இந்த பிரச்சனை எல்லா யூனிட்லையும் எல்லாருமே ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா ஏன் 150க்கு 90 மார்க்கு 80 மார்க்கு ஈவன் 70 மார்க்கெல்லாம் போஸ்டிங் போடுறாங்க ஒரு சில கம்யூனிட்டிக்கு. சரிங்களா? அதனால் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா ஒன்லி திரும்ப திரும்ப படிக்கிறது தான். சரிங்களா? அந்த லிஸ்ட்டை முதல்ல கணக்கெடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே கோச்சிங் சென்டருக்கு போனவங்களாக இருந்தாங்கன்னா அந்த டெஸ்ட்டு வைக்கிறதுல எந்தெந்த பாடப்பகுதியில் உங்களுடைய மார்க் குறைவாக வந்துச்சோ அதை நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். இல்லைன்னா பிஜிடிஆர்பியில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஏற்கனவே அவங்க உங்கள் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணதை அவங்க மெயிலில் அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் பாருங்கள். சப்போஸ் எடுக்க தெரியல உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க, எப்படி எடுக்கணும்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நண்பர்களே. அதில் எந்த கொஸ்டின்லலாம் நீங்கள் மார்க்கு லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். அந்த ஏரியாவை நீங்கள் இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக 2021 போஸ்டிங் வரப்போகிறது. 1500 போஸ்டிங் இருக்குது. எல்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு எல்லாம் இப்போ 10-20 நாள் முன்னாடியேவும் கல்வித்துறை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரியில் கூட போகுது. அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வர்றதற்கு. ஸோ இப்போலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இப்போ ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸோட கிடையாதுன்ட்டாங்க. அனைத்து பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்களுக்கு இது ஒரு முத்தாய்ப்பான செய்தி, இது ஒரு நற்செய்தி. ஒரு 10 நாள் 11 நாள் ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னா பெரும்பாலும் நீங்களும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ அதை வித்தின் ஒரு 1 hour 2 hourல உங்களால் சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள் அந்த சிலபஸை. எந்த வீக்கான ஏரியாவோ அதை இப்போயே படிங்க. ஸ்ட்ரென்த்தான ஏரியாவை நீங்கள் கடைசி நேரத்தில் படித்தாலும் ஏற்கனவே அது உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் போதும். ஆனால் இந்த வீக்னஸ்ஸான ஏரியா தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதை இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் எடுங்க. நோட்டில் எந்தெந்த யூனிட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை இப்போ எழுதி வைங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வைங்க. நீங்கள் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது இப்போ உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 புக்கு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 10 புக்கையும் ரிவைஸ் லைன் பை லைனாக படிக்கிறது மிக கடினம். முடிந்தால் ஒரு நோட் எடுத்து அதில் நீங்கள் என்ன பண்ணணும், கீ நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிறணும். இல்லைன்னா கலர் பென்ஸ், சரிங்களா, கலர் பென் எடுத்து அந்த புக்கு உங்களுடைய சொந்த புக்காக இருந்தால் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? உங்களுக்கே தெரியும், நீங்களே ஏற்கனவே பல முறை அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வருதுன்னு தெரியும். சரிங்களா? அப்படியே இல்லைன்னா பல புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. இது வரைக்கும் நடந்த பிஜிடிஆர்பியினுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து மார்க்கெட்டில் விற்கிது. எல்லா கம்பெனிலையும் போட்டு வச்சுருக்காங்க. புத்தக கடையில் போய் கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி சப்ஜெக்டை சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துற போகிறாங்க. அவங்க ஒரு 1000 கொஸ்டின்ஸு வித் ஆன்சரு ப்ளஸ்ஸு கொஸ்டின் பேங்க்கு, இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த பேங்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு பிளான் போடுங்க, ஒரு டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் போட்டு படிங்க, டெய்லி படிங்க. ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பண்ணும்போது நீங்கள் படிக்கிற சூழலும் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கா வீக்னஸாக இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? நீங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது வீட்டில் ஏதாவது டெலிவிஷனோ இல்லைன்னா ரேடியோவோ இல்லைன்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் சவுண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே உங்களுடைய இடத்தை மாற்ற வேண்டும். உங்கள் படிக்கிற சுற்றுப்புற சூழ்நிலை
நன்றாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம படிக்கிறது பசு மரத்து ஆணி போல் உள்ள மனசுக்குள்ளே பதியும். சரிங்களா? நீங்கள் படிக்கிறது உள்ள மைண்டு பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகணும். சரிங்களா? பெர்மனன்ட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகணும். சரிங்களா? ப்ரைமரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ் 2 ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக. ப்ரைமரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆனால் தான் அது லாங் டைம் மெமரியில் இருக்கும். இல்லைன்னா டெம்ப்ரவரி மெமரியில் இருந்துச்சுன்னா நமக்கு மறந்துடும். லாங் டேர்ம் மெமரி எப்போ இருக்கும், நீங்கள் நல்லா ஆழ்ந்து படிக்க வேணும், புரிந்து படிக்க வேண்டும். சரிங்களா? சும்மா சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாதிரி மெமரைஸ் பண்ணிட்டு போனோம்னா கதைக்காகாது. அது முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. டிஆர்பி முன்னாடியெல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு போனால் ஹூ டிஸ்கவர்ட் திஸ், ஹூ டிஸ்கவர்ட் தட் அப்படின்னு தான் முன்னாடி கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக நீட்டு பார்த்தீங்களா, நீட் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டீச்சர்ஸ், மற்ற டீச்சர்ஸும் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலும் தெரியும். அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ்டு வேலை தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும்னா உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலை நன்றாக இருக்க வேண்டும். இப்போ கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. பல தரிசு நிலங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான தரிசு நிலங்கள், ஹெக்டேர் கணக்கில் ஒவ்வொரு கிராமத்துலேயும். முடிந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் உங்களுடைய புத்தகத்தை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொந்த நிலம் இருக்கும். சொந்த நிலம், சொந்த காடு, சொந்த கழனி, சொந்த தோட்டம். சரிங்களா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உகந்த சூழ்நிலை கிடைக்கும், படிக்கிற சூழ்நிலை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிராமத்தில் வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம், சரிங்களா, அரச மரம் இல்லாத இடமே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. அங்கனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு நண்பர்னு பார்த்தா இயற்கை தான், பறவைகள் தான். சரிங்களா? அந்த மாதிரி படித்தவங்கள் என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதே நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு வந்தீங்கன்னா அங்கனக்குள்ளே நம்மளுடைய சுற்றுப்புறம் படிக்க முடியாது. அவங்கள என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்க முடியும். இப்போல்லாம் கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை வச்சு அவங்களாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. 100-200 பேர் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சிலர் அவங்களாட்டுக்கு ஏதாவது டவுட்டு கேட்குறன்ற பேரில் இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. சரிங்களா? ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன ஒரு போட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோவுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.